இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பே கிடையாது. ஐஷுரக பிஹி, அவனுக்கு இணை வைப்பதை ஒரு காலம் அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டேன் என்று தெரிவிப்பான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, நான் நாடியவரை அது அல்லாத பாவங்களை மன்னிப்பதற்கு வாய்ப்புண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். மன்னிப்பான். ஷிர்க் அல்லாத பாவங்களை நான் நாடியவர்களுக்கு அது மன்னிப்பு என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் தஆலாவுக்கு தேவை என்ன? இங்க அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல்லாஹ் தஆலா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நம்ம நன்கு கவனிக்கணும். அல்லாஹ் தஆலாவுடைய வேதத்திலே குர்ஆனிலே சொல்லப்படுது. ஈமானுக்கு உதாரணம் அல்லாஹ் தஆலா யாரை கூறுகின்றான்? இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை கூறுகின்றான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய கொடிய மனிதர் என்று அல்லாஹ் பார்க்கல. அல்லாஹ் தஆலாவுக்கு தேவை ஈமான். அப்ப ஈமானுக்கு உதாரணம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா யாரை கூறுகின்றான்? இம்ராத்த ஃபிரௌன். காஃபிருக்கு உதாரணம் யார சொல்றான் அல்லாஹ் தஆலா? இம்ராத்த லூத். ஈமான் அல்லாத மனிதருக்கு யார் அல்லாஹ் தஆலா உதாரணம் கூறுகின்றான்? இவர் நபி ஆயிடுச்சு, அவருடைய மனைவியை குறை கூறணும் என்பதாக அல்லாஹ் நினைக்கிறார். அல்லாஹ்க்கு தேவை ஈமான். அவங்க அல்லாஹ் இடத்துல உயர்ந்தவர்கள். இம்ராத்த லூத் நபியுடைய மனைவி அல்லாஹ் தஆலா உதாரணம் கூறுகின்றான். ஆகையால் அல்லாஹ் தஆலாவிடம் மன்னிப்பே கிடையாத ஒரு பாவம் என்றால் இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா லா யக்ஃபிரு ஐயுஷ்ரக பிஹி, அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான்.